हर हर नम पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி ஜன்னாட்டவர்க்கு மெறிவா போற்றி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம் யசிவோ நாம ரூபாभ्यां या देवी सर्वमङ्गलाः तयोगो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். காவேரி நதி தீரத்தினுடைய சமீபத்திலே ஜெகன்மாதாவனுடைய அனுகிரகத்தோடு அக்ஷய திருத்தியை எனும் புண்ணிய காலம் தினம் சுதினமே. அதில் சில விசேஷமான நாட்களை அனுஷ்டிக்க சொல்லியிருக்கு. அந்த நாட்களில் நடந்த வைபவங்களையும் புராணோக்தமான விஷயங்களையும் அனுபவிக்கிறதே மனசில் ஒரு ஆனந்தம் ஸ்புரிக்கிறது, பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அப்படி ஒரு நாள் சைத்திர மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வளர்பறையில் வரக்கூடிய 3வது நாள் திருத்தியை, அதற்கு அக்ஷய திருத்தியைன்னு பேர். இந்த திருத்தியைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்துக்கு உண்டான ஒரு நாள் இன்னைக்கு. இந்த தினத்தில் கிருத்தயுகத்தை பிரம்மா சிருஷ்டி பண்ணியிருக்க. ஒரு யுக சிருஷ்டிக்கு காரணமான ஒரு நாள் இன்னைக்கு. பிரம்மா புருஷ சூக்த விதானேன்னு பண்ணுறாராம். அதில் பகவானான ஸ்ரீமன் நாராயணனை பூஜை பண்ணி இந்த தினத்தில் க்ஷணகாலத்தில் ஒரு யுகத்தை சிருஷ்டி பண்ணுறார். அதே மாதிரி பகீரதனாகப்பட்டவன் தன்னுடைய தபசுனால கங்கா தரிசனம் கிடைச்சது. கங்கையினுடைய தரிசனத்தை பகீரதன் தரிசனம் பண்ணி கங்கை பூமிக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்ட நாள் இன்னைக்கு. இன்னைக்கு கங்கை வர ஆரம்பித்தவள் தான் வைகாசி மாதம் தசமி திதியில் பூமியை தொட்டு கங்கா தசரா அப்படின்னு அனுஷ்டிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த கங்கையாகப்பட்டவள் ஸ்வர்க்கத்தில் பகீரதனுக்கு இன்னைக்கு காட்சி கொடுக்குறார். இன்னைக்கு கங்கையை நினைக்கணும். கங்கைக்கு பெருமையே என்ன அப்படின்னா, அந்த இடத்தையே பரம பாவனமாக்கி விடுறா. அதனால கங்கையை பூஜை பண்றது, கங்கையை நினைக்கிறது. அதே மாதிரி இந்த தினத்தில் குச்சேலர் பகவான் பரமாத்மாவை தரிசனம் பண்ணுறதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டார். துவாரகாதீசனை போய் துவாரகையில் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி மாதத்தில் முதல் புதன்கிழமையில் குச்சேலராகப்பட்டவர் பகவான் கண்ணனை சேவித்ததாகவும், அக்ஷய திருத்தியை அந்த தினத்தில் சேவித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தை ஆரம்பிக்கிறத ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துட்டுருக்கார். பாரதத்தை லிகிதம் பண்ணி இதை எப்படி பிரசன்னதை பண்ணுறதுன்னு வியாச பகவான். மகாவிஷ்ணுவனுடைய அனுப்பிரவேச அவதாரம் இதெல்லாம். அப்படி வியாச பகவான் ஹிமாச்சல பர்வதத்தில் பத்ரிநாதத்துக்கு மேலே சரஸ்வதி நதி உத்பவமாகக்கூடிய இடத்துல இன்னைக்கு தான் மகாபாரதத்துக்கு பிள்ளையார் சுழி போடுற. நாம் சொல்ல போகிறோம், இது யார் ஸ்கிரிப்ட் எடுக்க போகிறா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே பிரத்யக்ஷமாக கணபதி அனுகிரகம் பண்ணி
நானே உபகாரம் பண்ணுறேன்னு தன்னுடைய தந்தத்தை எடுத்து ஆரம்பித்தார். அதனால தான் பாரதம் படிக்க 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 முடியறதில்லை. இது எல்லாத்தையும் விட இந்த அக்ஷய திருத்தியைக்கு காரணம் தௌமிய மகரிஷியினுடைய அனுகிரகத்தினால தர்மபுத்திரர் கழுத்துக்கு கீழே ஜலத்தில் நின்று தபஸ் பண்ற. தபஸ் பண்ணி பிரத்யக்ஷமாக சூரிய பகவான் வர. ஆதித்ய ஹர்தஜம் புண்ணியம் சர்வ சத்ரு நிவாரணம். எதிரிகளினாலே எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சொந்தத்தினால எல்லாவற்றையும் விடுத்து அடுத்த வேலை போஜனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தவிச்சுன்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அழியாத பொற்குவியலாக இருக்கக்கூடிய அக்ஷத பாத்திரத்தை சூரிய பகவான் தர்மபுத்திரருடைய கரங்களில் கொடுக்குறார். தர்மபுத்திரர் ரெண்டு கையெடுத்து வாங்கின்ற பிற்பாடு அவளுடைய கடைசி காலம் வரைக்கும் அவளுக்கு எதுவுமே குறையல. அனுகிரகத்தினால எதை கேட்டாலும் கொடுத்துருவான் அந்த அக்ஷய பாத்திரம். அன்னபக்ஷ மோக்ஷங்கள்னு ஆரம்பிச்சு இப்படி இதெல்லாம் இந்த தினத்துலன்னு அப்பேற்பட்ட அக்ஷய திருத்திகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவாலயங்களில் நெய் தீபம் ஏற்றுறது, கருட பகவானை பூஜை பண்ணுறது, மகாலட்சுமியை ஆராதனை பண்ணுறது, இதெல்லாம் பூஜைகளுக்கு. நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை ஆராதனை பண்ணுறது, கணபதியை வழிபாடு பண்ணுறது, சுப்பிரமணியரை ஸ்தோத்திரம் பண்ணுறது, இப்படி எல்லா தெய்வங்களையும் முதல்ல நமஸ்காரம் பண்ணுறது. அதை தவிர பித்ரு யஜ்ஞத்துக்கு 96 தர்ப்பணம் பண்ணுறதுக்கு அக்ஷய திருத்தியில் ஒன்று உண்டு. அதோடு மட்டும் கிடைக்காது, நிறைய தானங்கள் பண்ணலாம். என்னென்ன தானம் எதற்கு? பூதானம், கோதானம், ஸ்வர்ணதானம், வஸ்திரதானம், அன்னதானம், அப்படி நம்மளால் என்னென்னலாம் முடிகிறதோ அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தானத்தில். தர்மங்கள், நிறைய தர்மங்கள். மரம் நட்டு வைக்கிறது, செடிகளை பாதுகாக்கிறது, தீர்த்தம் கொடுக்கிறது, வறியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச தர்மங்களை பண்ணுறது, சத்திரம் கட்டி வைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறார். ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய சத்திரங்கள் இந்த தினத்தில் ஆரம்பிச்சிருக்கா, கட்டி வச்சிருக்கா. ஒன்றுமே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எதையாவது வாங்க சொல்லலை. அதுதான் அதில் ஆச்சரியம். என்ன அப்படின்னா, வாங்க சொல்லலை, கொடுக்க சொல்கிறது நிறையா. அப்படி கொடுக்கறதுனால பெருக்கிறதா. சுவாமிக்கு நைவேத்தியம் தத்தியோன்னம், தயிர் சாதம், வெண்மையான சாதங்கள், ஒன்றுமே இல்லை, குடிக்க தீர்த்தம் கொடுங்கோங்கிறா. அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மகத்தான வைபவம். என்ன செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அக்ஷய திருதியை எதை செய்தாலும் அது வளரும். க்ஷயம் அழிவது, அக்ஷயம் வளர்வது. அப்பேற்பட்ட ஒரு தினம். நம்மளால் என்ன முடிகிறதோ அதை செய்து கொண்டாடி அனுஷ்டித்து மகிழ்வோம். எல்லோருக்கும் சௌபாகியம் காவேரி தாயாரனுடைய பிரசாதமாக்கி தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ.